நேத்துல இருந்தே ஒரு நியூஸ் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அது என்ன அப்படின்னா, கொரோனாவுக்காக தடுப்பூசியா கோவிஷீல்டு போட்ட எல்லாருக்குமே ரத்த முறையிற பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அந்த தடுப்பூசியை தயாரிச்ச நிறுவனமே இங்கிலாந்து ஹைகோர்ட்ல ஒத்துந்திருக்காங்க. கொரோனா முடிஞ்சே பல வருஷம் ஆகுது, அது இங்கிலாந்துல நடக்கிற பிரச்சனை ஏன் இங்க வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவிலுமே கொரோனாவுக்காக மெஜாரிட்டியா இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி தான் போட்டிருக்காங்க. ஏன் நானே அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி தான் போட்டிருக்கேன். இப்ப நமக்கும் அந்த ரத்த முறையிற பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அஸ்ட்ராஜெனகா அப்படின்ற இங்கிலாந்து பேஸ்டு கம்பெனி கொரோனாவுக்கு தடுப்பூசியை இங்கிலாந்துல கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவிலையும் சீரம் அப்படின்ற கம்பெனி அதோட உரிமையை வாங்கி இங்க அதை தயாரிச்சு மத்திய அரசுக்கு விற்பனை செஞ்சாங்க. சீரம் அப்படின்ற பேரை நீங்க எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, வேற எங்கேயும் இல்ல. பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா நிறைய காசு கொடுத்தாங்க அப்படின்ற லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்கிறது சீரம் கம்பெனி தான். சரி, இப்ப நமக்கு அது தேவையில்ல, நம்ம அடுத்ததுக்கு போலாம். மொத்தமா இந்தியாவில கோவிஷீல்டு தடுப்பூசிய 160 டோஸுக்கு மேல போட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 80 கோடி பேர் அதை போட்டிருக்காங்களாம். இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது, இந்த தடுப்பூசியை போட்ட மொத வாரத்துல இருந்து 6வது வாரம் வரைக்கும் இந்த ரத்த முறைதல் பாதிப்பு ஏற்படல அப்படின்னா அதுக்கு மேல நம்ம அதை பத்தி பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில டாக்டர்ஸ் எல்லாம் இந்த தடுப்பூசியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவிஷீல்டு தடுப்பூசி அப்படின்றது கொரோனாவை மட்டும் தடுக்கிற தடுப்பூசி கிடையாது, அதை தாண்டி உங்களோட உடம்புல ஹார்ட் அட்டாக் மாதிரியான வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையும் இதன் மூலமா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்துல நடந்த இந்த பிரச்சனையை இந்தியா இவ்வளவு பரபரப்பா பேசுறதுனால அஸ்ட்ராஜெனகா கம்பெனி இந்தியா மக்களுக்கு ஒரு பதில கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, நாங்க இந்த தடுப்பூசியை ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நம்பி தான் தயாரிச்சோம். அதே மாதிரி ரொம்ப மைனாரிட்டியான மக்களுக்கு மட்டும்தான் இந்த ரத்த முறைதல் பாதிப்பு ஏற்படுமே தவிர மெஜாரிட்டியா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த அஸ்ட்ராஜெனகா கம்பெனி நம்மளோட மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு பதில சொல்லியிருந்தாலும், இந்த உலகத்துல கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவங்கள்ல மொத்தமா 1,70,00,000 பேர் மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.